WWE ரோமன் ரிங்ஸ் vs ஜாக் ஆஃப் எஃப்ட்ன்ற மேட்சை அடுத்த பேப்பரியில் வச்சிருக்காங்க. அந்த மேட்சோட ரிசல்ட்டை WWE இப்போ வந்து சொதப்பிட்டாங்க, ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸ் vs ஜாக் ஆஃப் எஃப்ட் மீண்டும் வந்து பேக்லாஷ்க்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸை பயங்கரமா ரோமன் ரிங்ஸை மட்டும் இல்லாம என்டையர் பிளட் லைனான ஜே யூசோ அண்ட் ஜிம்மி யூசோ அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ஒட்டு மொத்தமா 3 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு ஜாக் ஆஃப் எஃப்ட். ஜாக் ஆஃப் எஃப்ட் ஒரு டாமினேட் சக்தியை WWE காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜாக் ஆஃப் எஃப்ட் vs ரோமன் ரிங்ஸ் மேட்ச் பேக்லாஷ்ல நடந்துச்சு. அதுல வந்து ஜாக் ஆஃப் எஃப்ட் தோத்துட்டாரு. யார் இன்டர்ஃபியர் இல்ல, ஆனா கிளியரா தோத்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனா மீண்டும் தோத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அட்டாக் பண்ணிருக்காரு ஜாக் ஆஃப் எஃப்ட். அதுக்கப்புறமும் வந்து ராவ்லியும் வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. அதனால அடுத்த பேப்பர் கிளாஷ் இன் இட்டாலியில ரோமன் ரிங்ஸ் vs ஜாக் ஆஃப் எஃப்ட் மீண்டும் மேட்ச் வைக்க போறாங்க. அந்த மேட்சோட ரிசல்ட்டையும் இப்போ ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டாங்க. WWE பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்சா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. WWE அந்த மேட்ச் இது நாள் வரைக்கும் ஸ்பாயில் பண்ணாம இருந்தாங்க. இப்போ வந்து ரிசல்ட் ஸ்பாயில் பண்ணதுக்கான முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா WWE லீக் பண்ண பல விஷயம். WWE என்னத்தை அப்படி லீக் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பத்தி தான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த லீக் பண்ணிருக்காங்க. அதுதான் ரோமன் ரிங்ஸோட அடுத்த அப்டேட் ஷெட்யூல் லீக் ஆனது மூலமாக ரோமன் ரிங்ஸ் ஜெயிப்பாரா தோப்பாரான்றது இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு. இதனால் வரைக்கும் அப்டேட் ஷெட்யூல் வராம இருந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் வரமாட்டாருன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ ரோமன் ரிங்ஸோட ஷெட்யூல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ஷெட்யூல்ல ரோமன் ரிங்ஸ் எப்பப்ப வரப்போறான்றது இப்போ கிளியரா கிடைச்சிருச்சு. ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஷ் இன் இட்டாலி வரைக்கும் எல்லா ராவுக்கும் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கண்டினியூவா ஜூன் மாசம் எல்லா ராவுலையும் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஜூன் மாசம் எண்டில் நடக்க போற நைட் ஆஃப் சாம்பியன்லயும் ரோமன் ரிங்ஸ் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தகவல் வெளில வந்திருக்கு. இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச தகவல். இதனால பார்க்கும்போது ரோமன் ரிங்ஸ் கிளாஷ் இன் இட்டாலியில தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாம்பியனை ரீடைன் பண்றதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக் ஆஃப் எஃப்ட் vs ரோமன் ரிங்ஸ் ஃபியூட் இங்க கண்டினியூ ஆகாது, க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற யாராவது இன்டர்ஃபியர் ஆகி அட்டாக் பண்ணும் பட்சத்துல ஜாக் ஆஃப் எஃப்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஷெட்யூல படி பார்த்தோம்னா ரோமன் ரிங்ஸ் ஜூன் மாசம் வரப்போறான்றத WWE இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.